Hi students, welcome to SR Academy. ஒவ்வொரு நாளும் திறன் வகுப்புகளை ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் 7வது லெசன் மீச்சிறு பொது மடங்கு மேத்ஸ் இதில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மீச்சிறு பொது மடங்குன்னா மீசிமா. உங்களோட புக்கில் மீ போமா அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். எல்சிஎம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு 5 மடங்குகள் 5, 10, 15, 20, 25. 5ஆம் வாய்ப்பாட்டில் என்னங்க வரும்? அதான் இப்போ 1 5 5, 2 5 10, 3 5 5, 4 5 20, 5 25. அடுத்தது 2 மற்றும் 3இன் பொது மடங்குகள் என்ன? இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். முதல்ல 2இன் மடங்குலாம் எழுதணும். 2இன் மடங்கு கீழே போட்டுருக்கோம் பாருங்கள். 2 4 6 8 10 அது மாதிரி 20 வரைக்கும் எழுதிட்டுனா, அடுத்தது 3 மடங்குலாம் இங்கே எழுதிட்டுனா, இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது? 6 இருக்குது, 12 இருக்குது, 18 இருக்குது. அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. 6 12 18. அப்போ 2க்கும் 3க்கும் பொதுவான மடங்கை நாம் இப்படித்தான் கண்டுபிடிக்கிறோம். 6 12 18. அதுக்கு அடுத்தது 4 மற்றும் 5இன் மீசிமா என்ன? அதாவது 4 5 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு. நான் ஒரு வாய்ப்பாட்டில் 4ம் வரணும் 5ம் வரணும் அப்படின்னா என்ன? எதுவுமே எந்த வாய்ப்பாட்டிலையுமே வராது, 1ஆம் வாய்ப்பாட்டை தவிர. அப்படிப்பட்ட 2 எண்களுக்கு மீசிமா என்பது அவற்றின் பெருக்கல் பலன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு 20 வரும். அப்போ 4 5 இன் மீசிமா 20. அடுத்தது 8இன் மடங்குகள். இப்போ தான் நாம் சொல்லி கொடுத்தோம் 5இன் மடங்குகளை. இது 8இன் மடங்குகள். 1 8 8, 2 8 16, 3 8 24, 4 8 32, 5 8 40. 4 மற்றும் 7இன் பொது மடங்குகள். 4 மற்றும் 7இன் பொது மடங்குகள் 28 56 84. நீங்கள் 4இன் பொது மடங்கெல்லாம் எழுதிட்டு 7இன் பொது மடங்கெல்லாம் எழுதுனீங்கன்னா இதுதான் பொதுவாக இருக்கும். வேறு என்ன சார் வழி? 4 மற்றும் 7இன் மீசிமாவை கண்டுபிடிக்கிறோம். 4க்கும் 7க்கும் பொதுவான வாய்ப்பாடே கிடையாது. 4 7ம் 1ஆம் வாய்ப்பாட்டை தவிர வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. அதனால் அதனுடைய மீசிமா 4 7 28. இந்த 28இன் மடங்குகள்லாம் பொது மடங்குகள். ஓகேவா? ஒரு 28 28, 2 28 56, 3 28 84. இவ்வளோதான். இப்போ 5 மற்றும் 8இன் மீசிமா. 5ம் 8ம் ஒரே வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னா வராது. அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கிக்கணும் மீசிமா கண்டுபிடிக்க. அப்போ பெருக்குனா 40 வருது. 40 தான் விடை. அதுக்கு அடுத்தது 9இன் மடங்குகள். 9இன் மடங்குகள் நமக்கே தெரியும். 1 9 9, 2 9 18, 3 9 27, 4 9 36, 5 9 45. இதான் ஆன்சர். அடுத்தது 7 மற்றும் 8இன் பொது மடங்குகள். முதல்ல 7க்கும் 8க்கும் மீசிமா கண்டுபிடிப்போமே. 7க்கும் 8க்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நடுப்புற பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. 7ம் 8ம் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ அது ரெண்டுத்தையும் பிறகுனா 7 8 56. 56 56 2ஆல் பிறகுனா 112. 56 2ஆல் பிறகுனா 3ஆல் பிறகுனா 168. ஸோ இதுதான் விடை. அடுத்தது 8 மற்றும் 11இன் மீசிமா ஆல்ரெடி போட்டோம் பாருங்கள். 8யும் 11யும் பிறகுனா 88. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நமது வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் உங்களுக்கு திறன் வகுப்புக்கு வீடியோ எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.